இப்போ ஒயில் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபார் லூப்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஐங்கிறது 0 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒய்ங்கிறது வந்து ஒயில் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐ லெஸ் தென் 10, ஐயோட வேல்யூ 10ஓட லெஸ் தானாக இருக்கான்னு கேட்குறேன். எஸ் ட்ரூ, 0 தான். அப்புறம் பிரிண்ட் வந்து ஐன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ என்ன பாயிண்ட் என்னென்னா, பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஐயை வந்து ஒன்றோட ப்ளஸ் பண்ணால் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒயிலில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா 0 வந்துக்கிட்டே இருக்குது, 0 அப்புறம் வந்து ஐயோட 1 ப்ளஸ் ஆட் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க. அப்படின்னா 0 + 1 1 ஆகும், 0 + 1ஓட +1 சேர்த்து 2 ஆகும், 2ஓட +1 கேட்டால் 3, இந்தமாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டெப்ஸு இது வந்து ஒயில் கண்டிஷனில் இம்பார்ட்டன்ட். இதான் சிம்பிள் சின்டாக்ஸ். இப்போ ஆட் பண்ண நான் சொன்ன மாதிரியே 0 ஃபஸ்ட்டு வந்துடும். ஐ கொடுக்குறேன், எஸ் ட்ரூ தான், 0 வந்துடும். அடுத்து 1, அடுத்து 1 ஆட் ஆகிட்டே போகிறனால 9 வரைக்கும் வரும். ஓகே, இதுதான் சிம்பிள் எல் கண்டிஷன். இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். ஐ = 0, ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். 0 2, எஸ் ட்ரூ தான், 0வாக தான் இருக்கும். பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட்டில் வந்து அம்மான்னு கொடுக்குறேன், 0வாக இருக்கும். அப்புறம் என்ன சொன்னேன், 1 ஆட் ஆனால் 1 ஆகும், 0 1. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஆயிரும். 2 ஆனால் என்ன ஆகும் சொல்லுங்கள், 2 < 2வா, நாட் ஃபால்ஸ் ஆகிட்டு வெளில ஓடியாந்துடும். அப்போனா நம்மளுக்கு வந்து 0வும் 1 தான் வரும். 0ல் 1 பிரிண்ட் ஆகிறது, என்ன பிரிண்ட் ஆகும், அம்மானு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 1ல் வந்து அம்மானு பிரிண்ட் ஆகும். 2 வராது, ஏன்னா 2ங்கிறது அதாவது என்ன சொல்லுதுன்னா, சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபால்ஸாக போகுது, அதனால் வெளியில் ஓடியாந்துடும். ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டும், ஃபால்ஸ் ஆனால் அது வெளியில் ஓடியாந்துடும். 2 < 2ங்கிறனால அது வெளியில் ஓடியாந்துருது. நம்ம மறுபடியும் எல்ஸ் கொடுத்து கண்டிஷன் கொடுத்து கொண்டு வந்தால் மறுபடியும் ட்ரூ கொண்டு வரலாம். அதனால் அம்மா 0 1ங்கிறனால 0 1 2 அம்மா வரும். அவ்வளோதான் வெல் கண்டிஷன். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து மற்றதை விட ஐன்னு ஒன்று கொடுத்து தேர்ட் ஸ்டெப்பும் ஒன்று யூஸ் பண்ணுறோம், +1 ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், அல்காரிதத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். மேத் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறது, பவர் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறது, இதெல்லாம் தான் பவர் சொல்லுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம், மினிமம் மேக்ஸிமம், இதெல்லாம் வந்து மேக்ஸு. இப்போ நம்ம என்ன சொல்கிறதுனா, கம்ப்யூட்டரில் வந்து பைத்தானில் வந்து அது ஒரு லைப்ரரி மாதிரியும் வச்சுருக்கு. இப்போ லைப்ரரியில் எப்படி நம்ம புக்ஸ்லாம் எடுக்கிறோம், அந்த மாதிரி வந்து ஒரு மேத்துன்னு ஒரு சின்டாக்ஸ் வச்சுருக்கு, MEATH. அதுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம், மினிமம், பவர், ஸ்கொயர், ரூட், எல்லாமே அப்சல்யூட் வேல்யூஸு, எல்லா டெசிமல் வேல்யூஸு எல்லாமே வந்து அந்த மேத்துக்குள்ளே தான். அதோட பெரிய லைப்ரரியோட ஹெட்டு வந்து மேத் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ் மினிமம்னா எம்ஐ மீனிங் கொடுக்கலாம். இதில் வந்து 54 54 56 3 வேல்யூ இருக்குது. மேக்ஸிமம்க்கு MEXன்னு கொடுப்பாங்க, 81 82. இப்போ சிம்பிள், இது ஒன்றுமே கிடையாது. பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன், பிரிண்ட் ஒய் கொடுக்குறேன். இதில் எது மினிமம் வேல்யூ கரெக்டாக சொல்லுங்கள், 54 அது வந்துடும் அவுட்புட். ஒயில் வந்து இதில் எது மேக்ஸிமம் வேல்யூனா 83 வந்துடும். அதாவது சிம்பிள். மேக்ஸிமம் மினிமம் வெறும் எக்ஸுக்குள்ளே போட்டு நீங்கள் பிரிண்ட் எக்ஸ் ஒய் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பைத்தானில் வந்துடும். இப்போ வந்து அப்சல்யூட் வேல்யூனா அப்சல்யூட்டியாக என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து எக்ஸுக்குள்ள ABS அதுக்கு சிம்பிள். இல்லை -2 டெசிமல் வேல்யூவும் மைனஸ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் இது பாசிட்டிவாகவே கொடுக்கும். அதனால் ABS அப்படிங்கிறாங்க. அப்சல்யூட்லியாக அது பாசிட்டிவான வேல்யூவை கொடுக்குறது தான் அதோட ஸ்பெஷல். ஓகேவா? நெகட்டிவ் -2ன்னு இருக்குது. இது பிரிண்ட் எக்ஸ் கொடுத்திங்கன்னா பாசிட்டிவான வேல்யூ வந்துடும். இது அதோட ஸ்பெஷல் அப்சல்யூட்டிவ். இப்போ வந்து நான் 2 - 2.37 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா, பாசிட்டிவாக 2.37 நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். சாரி, பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். இதோட ப்ளஸ் வேல்யூ தான் கொடுக்கும். மைனஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக கொடுக்கும். அதான் ஸ்பெஷல் வந்து அப்சல்யூட்லி மெத்தட் அப்படிங்கிறாங்க. இப்போ பவர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். பவர் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ்னா x = பவர் a, b. a, bயில் 2 வேல்யூ கொடுக்குறாங்க. x பவர் 2, 3. இந்த 2, 3ங்கிறத தான் ஃபஸ்ட்டில் இதை வந்து 2ன்னு போட்டுக்கோங்க, அது தலையில் வந்து 3 போட்டுக்கோங்க, இது பவராக மாறிடும். இதான் வந்து பாருங்கள், 2 பவர் 3 போடுங்க, 8 வந்துடும். அவுட்புட் வந்து 8 வரும். 2 மேலே 3 இருக்குது, 2 வந்து 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து 8 ஆகும். இதுதான் வந்து பவர் ஃபங்க்ஷன்ஸ். சிம்பிள் தான். a, bங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் மேலே தலையில் வந்து b உட்கார்றது தான். இப்போ 2 × 3ங்கிறது 2 பவர் 3, 2 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8. இதுதான் வந்து சிம்பிள் பவர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ஸ், SQRT ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கவனிக்கணும். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், லைப்ரரி ஸ்கூலில் தான் அந்த மேத்துங்கிறது இருக்குது. இது கொஞ்சம் மற்றதுக்கெலாம் நம்ம வந்து சிம்பிளாக எதுவுமே கொடுக்கல, வெறும் எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்து பிரிண்ட் கொடுத்துட்டாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் அவுட்புட் வந்தது. இதுக்கு மட்டும் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ
சி ஜாவாலாம் கொடுப்போம் பாருங்க, அது மாதிரி இன்புட் கொடுத்து எதுக்குள்ளே இருக்குது, மேத்துக்குள்ளே தான் இருக்குது, அதனால இன்புட் மேத்னு கொடுத்துட்டு எப்போதும் போல் எக்ஸஸ் ஈக்குவல் டு எதுக்குள்ளே இருக்கோ அதுக்கு வந்து டாட் கொடுக்கணும். மேத் டாட் ஸ்கொயர் ஸ்கியூஆர்டி போட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சரி 9 கொடுத்துருக்கேன், ஸ்கொயரில் வந்து 9ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 வந்துடும். 9ஓட ஸ்கொயர் என்ன 3, அதான் அவுட்புட். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. மற்றதுக்கெலாம் வந்து ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து மேத்துக்குள்ளே இருக்கிறதுனால இம்போர்ட் மேத்னு கொடுக்குறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் ஸ்கொயர் 9 கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 3 வரும், அவ்வளோதான். இப்போ செல் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், இன்புட்குள்ளே மேத்துக்குள்ளே தான் இது இருக்கிறதுனால இன்புட் மேத்து, எக்ஸ் ஈக்குவல் டு மேத்து. இப்போ செல்லுங்கிறது மேலேன்னு அர்த்தம், ஃப்ளோருங்கிறது கீழேன்னு அர்த்தம். மேலே உள்ள வேல்யூ வந்து மேலே அதான் அதிகமாக இருக்கும், கீழே உள்ளது வந்து லோங்கிறாங்களே ஃப்ளோர், அதான் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே உள்ளது வந்து செல், கீழே உள்ளது வந்து ஃப்ளோர். இப்போ மேலே வந்து 2.3 இருக்குன்னா அது முழுமையாக இடம் வருது, அதிகமாக வருது, 3 தான் அதிகமாகும். இப்போ வந்து 3.3ங்கிறது கீழ் ஃப்ளோர்னால எப்படி கீழே ஆகும், 3 ஆயிரும். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இது முழுமை அடையிறது ஃபுல்லாக ஹையாக ஆகிறது வந்து செல்லு, கீழே ஃப்ளோர் வந்து கம்மி. 3.3 ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 3 தான் இருக்கும், அதுதான் சிம்பிள். இது செல்லுக்கு ஒரு டாட் போட்டு மேத் டாட் செல் 2.3 கொடுத்துருக்கேன், மேத் டாட் 4 3.3. இது வந்து அதிகமானுச்சுன்னா என்ன ஆகும், 3 தான் ஆகும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. இப்போ 3.3 கம்மியாக இருந்துச்சுன்னா வெறும் 3, அப்போ அவுட்புட் வந்து 3. இதை வந்து செல்ஃப் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இதான் மேத் ஃபங்க்ஷன். இதை பைத்தானோட இன்டர்பிரிட்டரில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.